ஸ்டீவ், நீங்க சொல்லலாம். மான்சிங் அண்ணா, பிரதர் ஜானவி, ஞான செலினா, உங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு மணி நேரம் பிறகுதான் வந்து ஜாயின் பண்ணேன். அதனால சரியா எனக்கு முழுமையா எனக்கு தெரியல. நீங்க சொன்னதை வச்சு நான் கேட்ட சில காரியங்கள் குறித்து என்னுடைய சாட்சியை சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். அதாவது ஆண்டவர் பேசுறாரு அப்படின்ற நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவரை நம்மளோட பேசி நம்மளை ஊக்குவிக்கிறாரு. அந்த இதுல கான்டெக்ட்ல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் விளையாடுவேன். நான் ஒரு 2003 2004 விளையாடும் போது எனக்கு காலில் அடிபட்டுருச்சு. நான் பாஸ்கெட் பால் விளையாடுவேன். காலில் அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு பிறகு விளையாட முடியாதுன்ற மாதிரி நிலைமை. காலில் முட்டியில ஏசிஎல் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த டாக்டர்கிட்ட, எங்களுடைய கம்பெனி டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னாரு, 2-3 இன்சிடென்ட் சொல்லி, அந்த டைம்ல உள்ள இன்சிடென்ட் சொல்லி, நம்ம நாட்டில் உள்ள இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் பாரு, அவனுக்கு he had his ACL injury, now his sports career is over. இவருக்கு இப்படி இருந்துச்சு, இவருக்கு ஸ்போர்ட்ஸ் கேரியர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுடைய டாக்டர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு விளையாடுறதுனா ரொம்ப ஆசை, எனக்கு விளையாடதான் செய்யணும், எனக்கு இது ஆப்ரேஷன் நடத்தணுமோ எப்படி பண்ணுமோ எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு பிறகும் நான் எப்படி விளையாடினோ அதே மாதிரி நான் விளையாடணும். பெரிய விளையாட்டு வீரன் கிடையாது, இருந்தாலும் எங்க கம்பெனி லெவல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நான் போய் அட்டன் பண்ணுவேன். அப்ப அப்படி பேசி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வசனத்தின் மூலமா என்கிட்ட பேசினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உடனே நான் அவரு டாக்டர் சொன்னாரு 40% தான் ஃபுல் ரெக்கவரி சான்சஸ். எங்க கம்பெனிலே 2-3 பேர் இதே மாதிரி இன்ஜுரி வந்து அவங்களுடைய விளையாட்டை விட்டுட்டாங்க, கேரியர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸ்போர்ட்ஸ்ன்னு விளையாடுறது கிடையாது. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு அப்படின்னாலும் எனக்கு ஆப்ரேட் பண்ணதான் செய்யணும் அப்படின்னு. அப்புறம் நான் சென்னை அப்போலோல 2004 பண்ணினேன். அப்போ அரௌண்ட் 40 இயர்ஸ் ஆக போச்சு அப்போ நான் பண்ணேன். அதுக்கு பிறகு 1 இயர் 2 இயர்ஸ் பிறகு அதே என்னுடைய கம்பெனி டோர்னமெண்ட்ஸ்ல நான் விளையாடி நான் வந்து த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கூட நான் வின் பண்ணேன். நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர்கிட்ட நம்மகிட்ட கேட்கும் போது, ஆண்டவருடைய வசனத்து மூலமா நம்மளை உறுதிப்படுத்தும் போது ஆண்டவரை திட்டவட்டமா நமக்கு செய்யறாரு. அது நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிக்கலாம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது எனக்கு இது வந்து எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஆண்டவரே மான்களின் கால்களை போல் ஆக்குவேன். இப்பவும் நான் இந்த ஈவென்ட், இப்போ நான் 55 வயசு ஆயிடுச்சு. இப்பவும் நான் விளையாடுறேன். இப்பவும் லாஸ்ட் இயர் கூட ஐ வென்ட் ஃபார் தட் எங்க கம்பெனி டோர்னமெண்ட். பீப்புள் யூஸ் டு டெல், எப்படி மான்சிங் நீ இன்னும் விளையாட்டு இருக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னுடைய ஆண்டவர் என் கால்களை இன்னும் மான்களின் கால்களை போல் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சின்ன சாட்சி மாத்திரம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்றேன். ரொம்ப அருமையான சாட்சி பிரதர். ஜெபம், வார்த்தை, ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்ம கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பம் கேட்கப்படுது அப்படிங்கிறது இன்னைக்குள்ள டாபிக். ஜெபம், வார்த்தை, குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம். அதுல உங்கள் கால்களை மான்களை கால்களை போல் ஆக்குன தேவனுக்கு ஸ்தோத்திரம். நடக்க முடியாத, வேற எங்கேயுமே நடந்தேறாத ஒரு இது. ஆனால் அதுக்கப்புறமும் நீங்க
அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு எல்லாரையும் மகிழ்விக்கிற ஒரு அருமையான சாட்சி. வேற யாரும் சொல்லலாமே? கடவுளுடைய வார்த்தை, கடவுள்கிட்ட நம்ம பண்ற ஜெபம், நம்ம குடும்ப ஜெபம், நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. கடவுளுடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நானும் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இது என்ன டாபிக்னு சொல்லிட்டு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. பட் அவரு மிஸ்டர் செல்வின் நல்ல ஒரு இது கொடுத்ததுலேருந்து அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு பிக்அப். அண்ட் கொஞ்சம் லேட்டா இது பண்ணனால எனக்கு ஐ எம் நாட் ஸ்டில் கெட்டிங் எனி தாட்ஸ். இருந்தாலும் ஒரு இப்போ ஒரு பிரதர் மான்சிங் சொன்னது மாதிரி சரி ஒரு சாட்சி சொல்லிட்டு முடிச்சிடலான்னு பாக்குறேன். நானும் எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் எனி மோர் தாட்ஸ் இன் திஸ். ஒருவேளை அதாவது டைமிங் கடவுளுடைய கையில நம்ம வந்து விடும் போது எப்படி வந்து அதை வந்து அவர் அருமையா வந்து அந்த நேரத்துல வந்து முடிச்சு கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி நம்ம வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது let's just give it to him, let's not think about anything, but அந்தந்த நேரத்துல வந்து அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் வந்து பண்ணி நிறைவேற்றுவாருன்னு இப்போ நம்ம பேசணும். ஒருவேளை ஓகே ஐ திங்க் எனக்கு ஒரு நினைவு வருது டக்குன்னு. லெட் மீ ஜஸ்ட் பைபிள்ல இருந்து எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் வருது. சாட்சி வேணாம், முதல்ல நான் இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த சுனேமித்தியால் அப்படின்ற ஒரு கேரக்டர் பற்றி நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒன் ஆஃப் த அவளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் வந்து இன்னைக்கும் வந்து இட்ஸ் லைக் எனக்கு இன்னைக்கும் ஒரு பெரிய ஒரு இட் என்கரேஜஸ் மீ அ லாட். அதை வந்து ஒரு நீங்க வந்து எப்படி படிக்கணும்னா அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ சொல்ல தெரியல. மேபி 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ சுனேமித்தியால பற்றி ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவ வந்து ஷீ இஸ் அ லிட்டில் ரிச் லேடி. அவ வந்து அந்த எலிஷாவை வந்து அவர் வந்து அந்த ஊழியங்களுக்கு போயிட்டு இருக்கும் போது அவரு ஏதாவது தங்குறதுக்கு இடம் இல்லாம அவங்க இருக்கிறத பார்த்துட்டு அவளுடைய வீட்டுல உள்ள மேல் ஒரு ரூமை வந்து காலி பண்ணி அவ வந்து என்ன பண்ணுவான்னா அவ தங்குறதுக்கு வந்து கொடுப்பா. ஸோ வந்து எலிஷா எப்போ போவாரோ அவர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல போய் அவரு தங்குவாரு. அப்படி வந்து இருக்கும்போது ஒரு நாள் அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துல என்ன அவளுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும், அவனுடைய ஒரு 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ இருக்கும்போது அந்த பையன் இறந்துருவான். அப்போ வந்து திருப்பியும் வந்து எலிசா வந்து அவனுடைய என்ன சொல்றதுன்னா ஜெபம் பண்ணி அகெயின் ஹி வில் ரிசரக்ட் ஹிம். அவன் வந்து திருப்பி உயிர் பெற்று வந்துருவான். ஸோ அப்படி இருக்கும் போது இதுதான் பேக்ரவுண்டு. அப்போ வந்து அந்த டைம்ல வந்து ஒரு என்ன ஆகும்னா ஒரு வாட் இஸ் தட் ஒரு டிராட் அந்த இஸ்ரேல் நாட்டுல வந்து ஒரு பஞ்சம் வந்து உருவாகும். அப்போ இவளுக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுனேமித்தியால் வந்து அவ வந்து நினைப்பா. அப்போ வந்து எலிஷா சொல்வாரு, நீ வந்து 7 வருஷம் எவ்வளவு வருஷத்துக்கு வந்து இந்த பெலிஸ்தியர் நாட்டுக்கு நீ வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. இப்போதான் வந்து ஒருவேளை ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் மீ இன் தட் பார்ட். என்னடா இன்னொரு நாட்டுக்கு வந்து சொல்றாங்களே, இது கடவுளுடைய சித்தமா மாதிரி சொல்றாரு எலிஷா, இது வந்து நம்ம வந்து போகலாமா? இஸ் இட் சச் என்ன சொல்றது ஒரு வைஸ் திங் டு டூ. சரி, ஆனா வந்து அவன் என்ன பண்றா, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவரு வந்து நடத்துவாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டு அவன் வந்து போயிடுவா. அவனோட ஃபேமிலி எல்லாம் வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு 7 இயர்ஸ் கழிச்சு அவ வந்து திருப்பி வருவா. அப்போ வரும்போது என்ன ஆகும்னா அவளுடைய லேண்ட் எல்லாமே வந்து எடுத்துருவாங்க. பிகாஸ் மேபி அந்த டைம்ல ஒரு ரூல் இருந்திருக்கலாம் தட் இந்த மாதிரி வேஸ்டா கிடக்கிற லேண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணோன்ட்டு அந்த கவர்மெண்ட் வந்து தே மைட் ஹவ் டேக்கன் பேக் தட் லேண்ட்.
ஸோ அவளோட இப்போ திருப்பி வரா, ஒண்ணுமே கிடையாது அவகிட்ட வந்து ஒரு லேண்டு கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாம வந்து இருக்கா. ஸோ இப்போ வந்து அவ வந்து நினைக்கலாம், ஐயோ நான் வந்து கடவுள் என்ன நடத்துறாருன்னு நினைச்சிட்டு நான் இப்படி எல்லாம் பண்ணனேன். இப்படி வந்து நான் ஒரு பெலிஸ்தர் நாட்டுக்கு வந்து ஐ வென்ட் டு தட் ஏரியா, அந்த லேண்டுக்கு இப்படி 7 years போயிட்டு இப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்கிறேனே, கடவுள் வந்து ஒருவேளை என்னை இப்படி கை விட்டுட்டாரா, நான் என்னுடைய புத்திய நான் வந்து சார்ந்திருக்கணும், நான் இங்க இருந்து போயிருக்க கூடாது, அப்படியெல்லாம் வந்து அவ வந்து நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் ஃபுல்லா பைபிள்ல போடல. பட் அவ என்ன பண்றா, அவ சொல்றா சரி ஃபைன், நான் போய் ராஜா கிட்ட போய் நான் வந்து கேட்க போறேன், லெட் மீ கிவ் அ ட்ரை, let me go to the king and ask for my lands back. But the chances of getting back that land is very very slim. நிச்சயமா வந்து ஈஸியா கிடைக்காது. முதல்ல ராஜாவை வந்து பாக்குறதே வந்து இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ வந்து அவ வந்து போறா. அவ வந்து அங்க போகும்போது நம்ம நம்ம பைபிள்ல வந்து இட்ஸ் ஆல் லைக் ஜஸ்ட் இன்சிடென்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து இட் இஸ் நாட் தட் எல்லாத்தையுமே எழுதிட்டு இருக்க முடியாது. நம்ம தான் வந்து அதெல்லாம் வந்து யோசிக்கணும். ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நான் வந்து யோசிக்கிறாங்க, லைன்ல நிக்கிறாங்க ராஜாவை பாக்குறதுக்கு. அந்த பெரிய லைன்ல இவளும் வந்து அவ அந்த அரண்மனையில ஒரு ஓரத்துல நிக்கிறா. அவ நின்றுட்டு இருக்கும் போது அந்த டைமிங் இஸ் த பியூட்டிஃபுல் டைமிங். அதாவது இந்த சினிமால பாக்குற மாதிரி இருக்கும். கரெக்டா அவங்க நிக்கும் போது அந்த எலிசாவோடைய சர்வெண்ட் வந்து அந்த கிங் கிட்ட வந்து எலிசா செஞ்ச சில அற்புதங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாருன்னு. அண்ட் த ஹைலைட் ஆஃப் தட் வாஸ் அந்த சுனேமித்தியாளுடைய பையனை வந்து உயிரோட எழுப்புனது. அந்த கிங் வந்து ஓ அப்படியான்னு ரொம்ப வந்து சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல கரெக்டா கெஹாசி வந்து அந்த கூட்டத்துல அந்த இவளை பார்த்துட்டு சொல்லுவாரு, ராஜா அதோ நிக்கிறா பாருங்க ஒருத்தி, அவதான் அந்த சுனேமித்தியால்னு சொல்லுவாரு அந்த கெஹாசி. உடனே அந்த கூட்டத்துல இருந்து அவளை வந்து கூப்பிட்டுட்டு விசாரிச்சு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்குது, அவளுக்கு அந்த 7 வருஷம், அதாவது அந்த லேண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து அந்த 7 வருஷத்துல கவர்மெண்ட் வந்து அவளுடைய லேண்டை யூஸ் பண்ணி வந்த வருமானத்தையும் திருப்பி அவகிட்ட கொடுத்து அவளை வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் வாட் திஸ் லார்ட்ஸ் டைமிங். ஸோ எனக்கு டக்குன்னு வந்துச்சு, நான் வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், இது என்னோட மனசுல வந்தனால ஐ ஜஸ்ட் டோல்ட். ஸோ கடவுள மேல நம்ம சார்ந்து இருக்கும் போது எல்லாமே வந்து இப்படி நான் வந்து ஒருவேளை அவருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்க கூடாது, நான் அங்க போயிருக்க கூடாது, இது வந்து ஒரு லாஜிக்கலா எனக்கு தெரியல, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கும் போது அவர் வந்து கடைசியில வந்து he will change everything upside down இந்த சுனேமித்தியாளுக்கு நடந்த மாதிரி. ஸோ தட்ஸ் வாட் இஸ் மை தாட். யா, தேங்க்யூ. ஐயா, அருமையான ஸ்டீவ், உங்களுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப நேர்த்தியா இருந்தது. எப்படி ஆண்டவர் வந்து கரெக்டா அதை நடத்துறாரு, அதை அந்த நேரத்தில் நடத்துறாரு. அதுவும் நம்ம தாட் ப்ராசஸ் வேறையா இருக்கும், ஆனா அவர் அதை திறம்பட நடத்துறாரு, செய்யறாருங்கிறத பத்தி சொன்னீங்க. வேற யாரும் பேச விரும்பினா சொல்லுங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால நம்ம யாராவது ஒருத்தர் அதை நல்லா சொல்லி செய்வோம். யாராவது பேசுறீங்களா? என்னோட பர்சனல் சொல்லுங்க. என்னோட ஓகே அங்கிள், என்னோட பர்சனல் தாட் என்னன்னா, லைக் கடவுளுடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கு we need to wait a lot. We need to wait at his presence, and அவருடைய குரல் வந்து நமக்கு எப்பவும் மெல்லிய குரல். And if you are getting tossed and with the words of this world, we might lose him. So அதனால taking out time from this pressured situation and environment, கண்டிப்பா கடவுள் நம்ம கிட்ட பேசுறது கேட்கும். At the same time நமக்கு வந்து peer pressureங்கிறது வந்து ரொம்ப அதிகம் இருக்கும். Like any industry you work, anybody for that matter, as everyone explained, they would want to go for a loan or maybe buy something and move up the ladder. இதெல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுடைய
பர்சனலா இருக்கலாம், ஒஃபிஷியலா இருக்கலாம். We always hear these words. ஸோ இந்த பியர் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். லைக் ஒர்க்ல சொல்லுவாங்க, ஒரு அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாங்க இந்த மாதிரி ஐ மீன் அவங்களுடைய பாஸ் மேபி he ignored him because the boss maybe assumed that he was trying to talk to him about salary. So most of the time, I mean, as Christians, என்னோட personal thought, okay, it's not that I'm talking about everybody, it's my personal thought. Every 3 years, every 2 years there should be a hike, or every 1 year there should be a hike அப்படிங்கிறது வந்து it's not mandatory according to me. According to me is like நம்மளுடைய தேவைக்கு நம்மளுடைய salary இருக்கா, that's all I would be going forward. I worked in an organization for 10 years and barely I got any increase, but I was always content. That's what I asked God. கடவுளே எனக்கு வந்து don't give me an ambition to earn more and more, because when you earn more and more is that you will have a lot of expenses and you don't know where to put what. So I always asked God, give me what I need and what is enough for me. I don't want to take more and then I don't know how to handle the cash and but at the same time, if God's giving me more, I asked him wisdom how to save this, because recently I moved to a new organization after 10 years and my salary is doubled, and I'm like asking God, give me the wisdom to handle this. I don't want to waste it. You have given it for a purpose. Give me the knowledge to use it properly and wisely. So இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்னோட ஜபம் இப்படி இருந்தாலும் அடுத்த சைட்ல பார்க்கும்போது பியர் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். when we அதிகமா இருக்குது, like when I meet somebody like maybe my friends or என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்க, இப்போ என்னோட வெட்டிங் 1.5 years, ஸோ என்ன மாதிரி வெட்டிங் ரீசெண்டா முடிச்சவங்க, and the way they behave and the way they put forth their thoughts. We got married, we bought this, we went to these countries, we did that, we did this. அப்படி சொல்லும் போது it automatically my mind drives me through that and says எனக்கும் வந்து ஒருவேளை I could have gone to some different places maybe, or maybe I could have invested my money here. அந்த மாதிரி thoughts வரும். But I always I mean, my personal thought is that I should always pray and ask God, I don't want to equally compete with them. At the end of the day, Proverbs ஒரு வசனம் இருக்கு, like I don't know how to say it in Tamil, but அப்படி அதுல அதோட மீனிங் எப்படி இருக்கும்னா, like have a content spirit, control your spirit. If you don't control your spirit, then it is equivalent to a wall that's broken. A broken wall எதுக்குமே யூஸ் இல்லை. அந்த மாதிரி if you're not content about your if you're not controlling your spirit, if you're not satisfied, then you will definitely be useless. So, and moreover every day in and day out we get calls like நாங்க உங்களுக்கு இந்த லோன் தரோம், அந்த லோன் தரோம், இதை தரோம், அதை தரோம். But I always said no, I have never taken loans. But we did one for our car initially, but it's kind of finishing. So, and இப்போ கூட I mean few thoughts இருக்கு, like we wanted to buy a house. We've been thinking about it and praying about it. But இந்த conversation எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றத விட it was a learning for me, because as young couples what are we doing, like and situation maybe would be different with everybody. Maybe நிறைய experience தான் அவங்க சொல்லும் போது their way of beginning was different, and our way of beginning is totally different. So it is all a learning, and it is all by listening and hearing what people have been doing. So we will also maybe follow it at the same time and ask God's wisdom around it. So அதெல்லாம் வந்து யோசிக்கும் போது it's like practically நினைக்கும் போது the pressure is too high compared to maybe 40 years before or 30 years before. ஏன்னா என்னோட dad property வாங்கும் போது he said like அவங்க own business வச்சிருந்தாங்க. So he got a good amount of profit. So he invested it on a property that was like 45 years ago. And அப்போ வந்து ஒரு 15,000க்கு வந்து he bought a beautiful property which is like crores now. But அவங்களுடைய டைம்ல that was like different. But we cannot do that at this point of time. Buying a
30-40 site in Bangalore is somewhere around 25 to 30 lakhs. Nobody can hold that money in our hand and buy a property. But daddy timeல daddy அந்த மாதிரி வாங்கினாங்க. பட் இப்போ அப்படி வாங்க முடியாது. அதுக்குன்னு நம்ம வாங்கினாலும் கவர்மெண்ட் கொஸ்டின் பண்ணுவாங்க. So we have to go for a loan for sure. Loan போனாதான் என்ன பண்ண முடியும்னா we can pay it. At one point my husband said one day saying that நமக்கு salary நிறைய இருக்கிறதுனால நம்ம அதை we might tend to luxuriously spend on lavish things and just அந்த மந்த்துக்கு ஒரு lavish spend பண்ணிட்டு அப்படியே மறந்துடுவோம். But if we buy a property we can go for a loan and automatically லோனுக்கு அது clear ஆயிட்டு இருக்கும். Maybe 20 years down the line or 15 years down the line we might own that property. So we earned it. So அந்த மாதிரி அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க. So based on that I personally feel that கொஞ்சம் யங்கா இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். So maybe some people advise don't go for huge loans, you're very young to bear all that. அப்படியும் சொல்றவங்க இருக்காங்க, இப்படியும் சொல்றவங்க இருக்காங்க. But it's like at the end of the day we should ask for God's wisdom and grace, because we are not believing on our salaries to buy something, we are believing on God's wisdom. So that's my personal opinion. So I really got encouraged with this. Thanks. வெரி குட்மா. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. ஆண்டோட கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய சித்தம் செய்வோம். அவர் வாங்கு அப்படின்னு சொன்னார்னா வாங்குவோம். நிறைய பைபிள் வாக்கியங்கள் கூடமா நம்ம பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். அதனால எல்லாரும் இனிஷியேட் பண்ணலாம். ஆண்ட்ரூ, நீங்க வேற யாரும் பேசுறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ணி ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே, கோ அஹெட். யா, கேக்குறது ஜெனித். இதுல கடனை பத்தி நான் என்னுடைய கேட்டேன். சரி, அதை குறித்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பைபிள்ல கிளியர் கட்டா இப்ப நம்ம பாத்திருக்கோம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் அப்படின்ட்டு நம்ம பார்த்திருக்கிறோம். அதே சமயத்துல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரத்துல வரதான் செய்யுது. கிட்டத்தட்ட ஒரு 90% மக்களுக்கு அந்த சூழ்நிலை வரதான் செய்யுது. கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அவிசுவாசிகளா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வரதான் செய்யுது. அதுவும் புறஜாதியர், அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நிறைய பேர் கடன் வாங்கக்கூடாது, அது தவறுன்றதுல உறுதியா இருக்கிறாங்க. அதே சமயத்துல சில சூழ்நிலைகள்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. அதுல 2 சூழ்நிலைகள் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு மேரேஜா இருக்கும், இல்லைன்னா வீடு கட்டுற காரியங்கள்ல கடன்ல விழுவாங்க. இதுல சில ஆலோசனையா தான் இதுல நம்ம சொல்ல முடியுமே தவிர இதுல வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்றத பைபிள்ல சுவிசேஷத்துல இருக்குது, மத்தேயு, மார்க், லூக்கால. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதற்கான ஆகும் செலவை முன்னாடியே உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. சோ நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, என்ன நம்ம எவ்வளவுக்கு நம்ம வீடு வாங்க போறோம் இல்லைன்னா கெட்ட போறோம்ன்ற பிளானை முன்னாடியே போடணும். அதுக்கு முன்னாடி அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய விருப்பப்பட்ட மாதிரி ஆசைக்கு நம்ம அதிகமான செலவை எடுத்து கட்டி அதுக்கப்புறம் கடன்ல விழுந்து மூழ்கி போகக்கூடாது. இந்த மாதிரி நம்மளுடைய சமூகத்துல நிறைய பேரை பார்த்திருப்போம். கடன் கட்ட முடியாம பேங்க் வீடு அபகரிச்சது, வித்த காரியங்கள் நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்திருக்கிறோம், இது பண்ணியிருக்கிறோம். அதனால நம்மளுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி திருமண காரியமாகவும் இருக்கட்டும், இல்லைன்னா வீடு கட்டுற வாங்குற காரியங்களா இருக்கட்டும், நம்மளுடைய வருமானத்துக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்ச போதும். இதுல ஒரு ஒரு பகுத்தறிவு நமக்கு வேணும். இதுல மத்தவங்க நம்மள இதா நினைக்கணும், அவங்க என்ன நினைச்சிருவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்ற மத்தவங்களை பார்த்துதான் நம்ம சொசைட்டில நம்ம வீடு வாங்குறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வருமானத்துல என்ன முடியுமோ நம்மளுடைய வருமானத்திற்குள்ள நம்ம வாங்கி எல்லா காரியத்தையும் வாங்கணும்னா கடைசியில கடன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். உதாரணத்துக்கு கரண்ட்ல பேங்க்ல உள்ள லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவ்வளவு அதிகமா இருக்கு. கிரெடிட் கார்டுல உள்ள லோன் இன்ட்ரெஸ்ட் ஒரு இயருக்கு பாத்தீங்கன்னா 28% விழுந்துடும். அதே மாதிரி பர்சனல் லோன் பாத்தீங்க அப்படின்னா 12% 14% இருக்குது. அதுவும் நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண போனோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட 6-7% எடுக்கிறாங்க. இப்படி நம்மளுடைய பணத்தை சுரண்டி இது பண்றதுதான் அந்த பேங்கினுடைய இது. பேங்க்ல வந்து லோன் போற முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. வரும்போது நம்ம அதை வாங்கினாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை சீக்கிரமா அதை நம்ம அந்த டெனர் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம அதை கட்டி முடிச்சுட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா அது நமக்கு அது லாஸ் தான். எப்படினாலுமே கடன் வாங்குறது ஒரு லாஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடன் வாங்குறத கிறிஸ்தவர்கள் தவிர்க்கிறது நல்லது. அதுக்குள்ள அந்த திட்டங்களை நம்ம மாற்று வழிகளை எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை புது கார் வந்து 15 லட்சம் 20 லட்சம் ஆகுதுன்னா நம்ம ஒரு குறைந்த விலையில ஒரு பழைய காரை வாங்கிக்கிடலாம். இல்லைன்னா இப்படி நம்ம மாற்று வழிகள் கடன் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். அது இதுதான். ஓகே ஓகே, நல்லா இருந்தது. கடன் கொடுப்பாய் கடன் வாங்கவாட்டாய் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து நீங்க பேசுனீங்க. ஆனா ஜென்ரல் இது வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருடைய சித்தம் செய்தால் எல்லாம் கரெக்டா இருக்கும். அழகா சொல்லிடுவார். நீங்க சொன்ன மாதிரி கணக்கு போட்டு பாரு, கண்டிப்பாக நம்மளை நடத்துவார். ஆண்ட்ரூ, வேற யாரும் பேசுறாங்களான்னு பார்த்துட்டு நீங்க சம்மிங் அப் முடிச்சு ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுங்க. ஓகே சார். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? Can share your thoughts. சரி, அப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட ஒரு பேசின காரியம், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல. அதாவது மான் எப்படி அந்த நீரூற்றண்டையில அதை வாஞ்சித்து அதை போய் தண்ணீரை பருகுதோ தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, அது போல நம்ம வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இப்போ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு. மெயினா நம்ம most of the people we were discussing about the loan, கடன், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கடன் சுமைகளோ அல்லது கடன் பாரங்களோ அல்லது வேலைப்பளு, அதிகமான வேலைப்பளு, அதிகமான மன அழுத்தங்கள், இந்த மாதிரி வேரிய சிச்சுவேஷன்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், நம்முடைய ஃபோக்கஸ் வந்து நம்முடைய அந்த வாஞ்சை வந்து ஆண்டவர் மேல, அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அதுல நம்ம டார்கெட் பண்ணும்போது ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி கிவன். அதாவது இந்த காரியங்கள் எல்லாம், இந்த நமக்கு வேண்டிய வீடோ அல்லது நல்ல வெல்த்தோ நல்ல ஹெல்த்தோ வாட் எவர் திங்ஸ் ப்ராஸ்பெரிட்டி வி ஆர் எக்ஸ்பெக்டிங், அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அதை கிளியரா பார்த்துக்குவார். அதனால எந்த ஒரு ப்ரெஷர் இருந்தாலும், அதான் இந்த டிஸ்கஷனோட ஒரு சம்மிங் அப். நமக்கு அநேக மன அழுத்தங்களோ, நம்ம வந்து பாடுள்ள மனிதர்கள், நம்ம வந்து கடன் இல்லாதவனே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது, கடன் இல்லாமலே வாழ்வோம்னு நம்ம சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு லோன்ல நம்ம மாட்டிதான் இருப்போம். நம்ம வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம அதை வச்சு அதை காத்திருந்து அதை கேட்டு, இதுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல அந்த வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாகவும் அல்லது ஜபம் செய்கிறவர்களாகவும் டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது நம்ம தியானிப்போம். ஒரு வசனம், அட்லீஸ்ட் ஒன் வேர்ட் அஸ் அ பேசிக் கிரைட்டீரியா நம்ம வச்சு தியானிப்போம். நம்ம எப்பொழுதும் ப்ரேயர் பண்ணுகிறவர்களா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பொசிஷன்லயும் நம்ம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், வாட் எவர் இட் இஸ், அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவத்துக்குள்ளா இருக்க வேண்டும். வாட் எவர் மேபி த ப்ரெஷர், நம்ம ஆண்டவரை வந்து துதிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஃபைனலி நம்ம வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து நடுவில் மீட் பண்ணி ஒரு ஃபெலோஷிப் வச்சு நல்ல அதில் ஒரு கேம்ஸ் வச்சுக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அதில் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணி ஒரு பாவரிக்கை ஜெபம் பண்ணி குழந்தைகளை ஆசீர்வதித்து அப்புறம் ஒரு ஃபேமிலி ப்ரேயர். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த even though we are having various problem in the worldly situation, we can maintain the spiritual temper in our family. ஸோ கர்த்தர்தாமே இந்த காரியங்களை இந்த டிஸ்கஷனை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம இந்த டிஸ்கஷனை க்ளோஸ் பண்ணுவோம். கிருபாகரனே, இந்த நல்ல